இன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்கு ரோஸ்ட் எப்படி பண்ணலான்றத காமிக்கிறேன். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். மாலைய பட்சம்னு ரொம்ப போர் அடிக்கிறீங்களேமா, ஒரு ஃப்ரை ஐட்டமே கிடையாது அப்படின்னு கேட்டாங்க. அதனால சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு சக்கரவள்ளி கிழங்க நல்லா மண்ணு போக அலம்பிட்டு தோல் சீவிக்கலாம். குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப சக்கரவள்ளி கிழங்குக்கு தோல் எடுத்தாச்சு. இது கொஞ்சம் கலர் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால நீங்க உப்பு போட்ட தண்ணியில வச்சு இந்த மாதிரி நறுக்குங்க. அப்படி இல்லைன்னா லைட்டா ஹாஃப் பாயிலா பண்ணிட்டு கூட நீங்க டீப் ஃப்ரை பண்ணலாம். இந்த மாதிரி சைஸுக்கு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கிறங்க. இதோட உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கிறங்க. நல்லா முதல்ல உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமா மிளகா பொடி போட்டுக்கலாம். அடுத்து மிளகு ஜீரக பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரோஸ்ட் வந்து நல்லா மொறுமொறுன்னு வர்றதுக்கு கொஞ்சமா அரிசி மா போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா துண்டுகள்லையும் இப்படி நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறங்க. இனி நல்லா ஆயிலில் போட்டு நிதானமாக டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இப்போ இதில் கடல் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் வேணும்னா தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. எண்ணெய் காஞ்சிருச்சு. இனி ஒன்று ஒன்றா போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அப்போ தான் உள்ள கிழங்கு வந்து நல்லா வேகும். நடுவில் இதை நல்லா திருப்பி விட்டுக்கிறங்க. இப்போ இது நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு இதில் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுடலாம். போட்டோன்னா கொஞ்சம் கருவேப்பிலை வெடிக்க தான் செய்யும். நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையாண்டுக்கிறங்க. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு ரோஸ்ட்டு. இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் எண்ணெய் வடித்து நிதானமாக எடுத்துக்கிறங்க. இப்படியே நம்ம எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எல்லாம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நம்ம போட்ட உரப்பு வந்து கொஞ்சம் பத்தாது. அதனால மேலாப்புல நம்ம கொஞ்சமா பெப்பர் பவுடர் வந்து நம்ம தூவிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க தூவிக்கிறங்க. இப்படி நல்லா கலக்கி பெரட்டி விட்டுக்கிடுங்க. இப்ப சக்கரவள்ளி கிழங்கு குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.